தங்கராஜ், வயசு 47, ஃப்ரம் வெள்ளூர். அதான் இனிஷியலாக வந்து சிஎம்சியில் போடுது. அதான் ஒரு கண் வீக்கமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து கண் செக் பண்ண வந்து கண்ணுலாம் வந்து நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் எடுக்க சொல்ல வந்து கண்ணுக்கும் மூக்குக்கும் சென்டரில் வந்து கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போனோன்னே அவங்க வந்து ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு பயாப்சி பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து கேன்சர் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், யூடியூப்பில் வந்து அந்த ஒரு புனர்ஜென் பார்த்தோம். நாங்கள் ஆக்சுவலாக நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துனே வந்தேன் சார். சரி, எனக்கு வந்து இங்கே நல்லாயிருக்கும், மனசுக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க. அவர் வந்து திருவள்ளூர், அவர் புதிய டிவியில் வேலை செய்கிறாரு. அவரும் எல்லாரையும் அது வந்து சில ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து லாஸ்ட்டில் இங்கே தான் வந்து கொஞ்சம் செட் ஆச்சுன்னு சொன்னார். அதனால் எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்தது. அப்புறம் வந்து மேம் பார்த்தேன், அவங்களும் வந்து அதான் சில வந்து ஃபுட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 1 மந்த் வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மந்த்லேயே வந்து கண் வீக்கெல்லாம் குறைஞ்சிடும், அந்த அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் மந்த்து வந்து மறுபடியும் வந்து டேப்லெட் வாங்கி சொல்லியிருக்காங்க.